இந்த புள்ளி வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிட்யூட்டரி கிளாண்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. ஃப்ளூ காய்ச்சல், நுரையீரல் மற்றும் பிட்யூட்டரி சம்பந்தமான குறைபாடுகள், மூச்சு விட சிரமப்படுதல், ஃப்ளூ காய்ச்சல், சளி காய்ச்சல், நுரையீரல் மற்றும் பிட்யூட்டரி சம்பந்தமான குறைபாடுகளை சமன் செய்யக்கூடியது. ஃப்ளூ ஜுரம்லாம் உடனே ரெஸ்பிரேஷன் சம்பந்தமான விஷயங்கள், நுரையீரல் சார்ந்த விஷயம், ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் வந்து நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக அரெஸ்ட் ஆகும். எப்படி அப்படின்னு சொன்னா கரெக்டா இந்த ஜாயிண்ட் பண்ணக்கூடிய இடம் இதுல பாருங்க, இப்படி கொடுக்கணும். ஆமா, இப்படி இதுல வந்து அழுத்தம் கொடுத்தா நேரா நம்ம நுரையீரலுக்கு போகும் அந்த ஆற்றல் ஓட்டம். புரியுங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? இப்ப ஆரோக்கியமா இருக்கிறாரு, அதனால இவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது கொடுக்கலாம். இது முக்கியமா வந்து குழந்தைகளுக்கு பிராங்கைட்டிஸ், நுரையீரல் சார்ந்த சளி தொல்லைகள் இருக்குது இல்லையா, நுரையீரல் சார்ந்த சளி தொல்லைகள் அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு இதாகும். குழந்தைகளுக்கு தாய்மார்கள் என்ன பண்ணணும், அதுல புளிமூத்தவங்களுக்கு கொட்டையை வச்சு அழுத்துற மாதிரி இதுலயும் ஏதாவது ஒண்ணு அழுத்தி கொடுக்கலாம், அல்லது இது மாதிரி வச்சியும் அழுத்தம் கொடுக்கலாம். 2 விரல் குழந்தைகளுக்கு பக்கவா இருக்கும். நுரையீரல் சார்ந்த தொற்றை உடனடியாக இது பண்ணும். ஏன்னா ஃப்ளூ காய்ச்சல், சார்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஃப்ளூ காய்ச்சல் வகையை சேர்ந்தது. சார்ஸ், கொரோனா அதெல்லாம் வந்து ஃப்ளூ காய்ச்சல் வகையை சேர்ந்தது. ஆமா, வீசிங். அப்ப நுரையீரல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா. இது குழந்தைகளுக்கு அடிக்கடி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆமா, அதனால என்ன பண்ணா குழந்தைகளுக்கு இது பக்கவான ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்பி எதுனா பண்ணலாம், இல்லை அழுத்தம் கொடுத்து இதை நம்ம சரி பண்ணலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா அழுத்தம் கொடுக்கக்கூடாது. முதல்ல லேசா அழுத்தம் கொடுங்க. அது சரி வரல அப்படின்னா அடுத்த முறை கொஞ்சம் கூடுதலா அழுத்தம் கொடுக்கலாம். ஒரேடியா குழந்தைக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா நுரையீரலை இயக்கக்கூடியது, நுரையீரலோட நேரடியாக தொடர்பு நிலையோடு பிட்யூட்டரியோட நேரடியான தொடர்பு நிலையில இருக்கக்கூடிய ஆற்றல் ஓட்டம் அது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அது அதிகமாக கொடுக்கும்போது அதை போய் இயக்கத்தை உட்படுத்தி வேறு விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல லைட்டா கொடுங்க, ரிசல்ட் கிடைக்கும் வரைக்கும் கிடைக்கலன்னா அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு கொடுக்கும்போது அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க, பக்காவான ரிசல்ட் கிடைக்கும்.